பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் வணக்கம். திருச்சியிலிருந்து ஒரு ஜாதகர் அனுப்பி ஒரு கேள்வி வச்சிருக்காரு. திருமணம் எனக்கு எப்போது நடைபெறும்? அரசு பணி இல்லை வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உள்ளதா? எந்த மாதிரி வேலை கிடைக்கும் என்பதை 3 கேள்வி வைத்திருக்கார் பராசர மணிமன்றத்தில். இந்த ஜாதகரோட வயது என்று பார்க்கும்போது 33 வயசு. இவர் பிறந்த ராசி என்று பார்க்கும்போது சிம்ம ராசியில் பிறந்திருக்கார். பூர நட்சத்திரம் சிம்ம ராசி, மிதுன லக்னம். இப்போ இவருக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி ராகு தசாவில் ராகு புத்தி சுய புத்தி நடக்குது. இவர் பிறந்த தசையில் சுக்கிர திசை 8 வருஷம் 4 மாதம் 24 நாள் இருப்பு இருக்குது. அப்போ இந்த ஜாதகத்துக்கு சுக்கிர திசை முடிஞ்சு சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை 4 திசை முடிஞ்சு 5வது திசையாக ராகு மகா திசை. இந்த ராகு எங்கே இருக்கிறார் என்று பார்த்தா 7ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 7ஆம் இடங்கிறது நமக்கு திருமண நிகழ்வை குறிக்கக்கூடிய இடம், கலசரம், பார்ட்னர்ஷிப்பு, இந்த மாதிரி ஒரு இடத்த சொல்லக்கூடிய இடத்தில் தான் இப்போ இவர் கேட்ட கேள்வி திருமணம் எப்போது நடைபெறும் அப்படிங்கிற ஒரு தன்மையை தான் கேட்டிருக்கார். இப்போ இவரோட வயசு என்று பார்க்கும் 33 வயசு நடக்குது. அப்போ ஏன் இவ்வளோ கால திருமணம் ஆகலை அப்படின்னு பார்த்தா 6 கூடிய செவ்வாய் திசை நடந்திருக்குது. செவ்வாய் திசை 2014 ஆரம்பித்து 2023 வரைக்கும் செவ்வாய் திசை. இந்த செவ்வாங்கிறது ஏன் அந்த கொடுப்புனே அந்த வயசுல கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லை. சந்திர தசையும் செவ்வாய் தசையும் ஏன் கொடுக்கல அப்படின்னா 7 கூடியனோட சேர்ந்து சந்திர மகா திசையில் இந்த ஜாதகத்துக்கு ஒரு திருமணம் நடந்திருக்க கூட வாய்ப்பு உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா 7ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் சேர்க்கப்பட்டு 3ஆம் இடத்துல இருக்காங்க. அப்போ முயற்சி எடுத்திருந்தா அந்த காலகட்டம் சக்சஸ் அப்படின்னு ஆயிருக்கும். ஆனால் அந்த ஜாதகர் அதை எடுக்கலை அப்படிங்கிற ஒரு தன்மை இங்கே காட்டுது. ஏன் அதை காட்டுதுன்னா, ஒரு தடையை கொடுக்கக்கூடிய கிரகமாக கேதுவோட சாரத்தை பெற்று 7ஆம் அதிபதி இருக்கார். அவர் கூட 3ஆம் இடங்கிறது ஒரு மறைவு ஸ்தானம். தன்னோட முயற்சி எடுக்கல ஜாதகர் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை காட்டுது. அப்போ சந்திரதசை அவருக்கு எப்போ முடிஞ்சிருக்குது? 2005 முடிஞ்சிருக்குது. அப்போ அந்த வயசு நமக்கு ஒரு சிறு வயசு தானே, ஒன்றும் பெரிய வயசு கிடையாதுல்ல அப்படிங்கிற ஒரு தன்மையும் காட்டுது. ஆனால் செவ்வாய் திசை இந்த ஜாதகத்துக்கு அது ஏன் கொடுக்கலன்னா, செவ்வாய் அந்த ஜாதகத்துக்கு ஒரு பாக்கியத்தில் தான் இருக்கான். 6 கூட 9க்கு போயிட்டான். பாக்கியத்தில் இருக்கும்போது அவரு கூட அதை கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கு. ஏன்னா 7ஆம் இடத்துல ராகு சாரத்தை பெற்ற செவ்வாய் 9ல் பாக்கியத்தில் இருக்குது. ஆனால் புதனுக்கு வேதகன், மிதுன லக்னத்துக்கு வேதகனாக வரக்கூடியவர் அவர் செவ்வாய். ஆனால் அவயோகி, அதனால் அவர் கொடுக்காம இருப்பதே நல்லது. செவ்வாய் அந்த ஜாதகத்துக்கு திருமணத்தை கொடுத்துருந்தா திருமணம் பிரச்சனைக்கு ஆகிருக்கும், டைவர்ஸ் ஆகிருக்கு, நிறைய கலகத்தை உண்டாக்கியிருக்குன்னு வச்சுங்களேன். அப்படிங்கிற தன்மை இந்த ஜாதகத்தில் காட்டுது. அப்போ எப்போதான் திருமணம் அப்படின்னா, இப்போ கேட்ட கேள்வி ராகு மகா திசை சுய புத்தி. அப்போ ராகுவும் இங்கே யாரோட சாரத்தை பெற்றிருக்காரு? கேதுவோட சாரத்தை பெற்றுதான். கேதுவோட சாரத்தை பெற்று பாருங்க, ராகு இருக்காரு, சூரியன் இருக்காரு, குரு இருக்காரு. இந்த 3மே திரிகோணத்தில் இருக்குது. ராகுக்கு திரிகோணத்தில் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த 7ஆம் இடங்கிறது ராகுக்கு 7ஆம் இடம்னு பார்க்கும்போது கேது இருக்காரு. அப்போ ஒரு தாமதிச்சு தான் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை காட்டுது. ஆனால் ராகு தசையில் சுய புத்தியிலே திருமணம் நடக்கும். எப்போ நடக்கும்னு கேட்டிருக்காங்க ஆலயமா இவங்களுக்கு. அதாவது 2025 இவங்களுக்கு 2025 கடைசிக்குள்ள திருமணம் நடக்கக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 7ஆம் அதிபதியா வரக்கூடியவர் ராகுக்கு 7ஆம் இடத்துக்கு வர்றார். அது குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் இந்த ஜாதகத்துக்கு திருமணம் கைகூடி வரும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குன்னு வச்சுங்களேன். ஏன்னா குரு பார்த்தா அந்த காலகட்டத்தில் இவருக்கு ஏதோ ஒரு பெண் அமைஞ்சு திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். ஏன்னா ராகுக்கு திரிகோணத்தில் குரு பாக்கியத்தில் இருக்கார். இப்ப கோச்சார ரீதியா ராகுக்கு கேந்திரத்தில் குரு வரப்போறார். குரு மறைஞ்சிருக்கிறதுனால கூட ஒரு திருமணம் நடக்காம இருந்திருக்கலாம் இவ்வளவு நாள். அதனால அந்த குருவோட பார்வை ராகுக்கு ஒரு சுப பார்வையாக ஏற்பட்டு அந்த சுப நிகழ்வை நடத்தக்கூடிய ஒரு தன்மையும் இந்த ராகு மகா திசை சுய புத்தியிலே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்த ஒரு கேள்வி கேட்டிருக்க கேள்வி பார்க்கும்போது, எனக்கு அரசாங்க வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏன் ஒரு அரசாங்க வேலை கிடைக்குமான்னு கேட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் உச்சம் பெற்று அந்த ஜாதகத்தில் லாபத்தில் இருக்குது. தன் முயற்சி எடுத்தா கிடைக்கும். முயற்சி ஸ்தானத்துக்குடையவர், அதாவது அந்த ஸ்தானத்துக்கு பாதகத்துக்கு போயிட்டார். முயற்சிக்கு பாதகத்தில் போய் உட்காந்துட்டார் சூரியன். அப்போ ஒரு முயற்சி எடுத்தா அது பாதகம்னு சொல்லுது. ஆனா சூரியன் லாபத்தில் தானே இருக்காரு, உச்சத்தில் தானே இருக்காரு அப்படிங்கிற. ஏன்னா 10 டிகிரி வரைக்கும் 10 பகையில உச்சம் பெறுகிறாரு. இப்போ கேதுவோட சாரத்தில் தான் இருக்காரு சூரியன். அப்போ உச்சத்தில் தான் இருக்காரு.
அப்போ சூரியன் உச்சம் பெற்றிருக்குன்னா அரசாங்கத்தின் மூலியமா ஆதரவு கிடைக்குமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. லக்னாதிபதியே போய் தொழிற்சாலையில் உட்காந்துட்டார். யாரு கூட? விரையாதிபதி கூட சேர்ந்து உட்காந்துட்டார். அப்ப லக்னாதிபதிக்கு தொழில் செஞ்சு ஒரு முன்னுக்கு வரணுங்கிற ஒரு எண்ணங்கள் மேலோங்கி இருக்கும். ஆனா அந்த தொழில்ஸ்தான அதிபதியா வரக்கூடியவர் பாதகாதிபதி. அதுக்கு 6க்கு போயிட்டார். அப்ப உத்தியோகத்துக்கு போலாம். வேலைக்கு போலாம். இந்த ஜாதகருக்கு வேலை செய்வதோட சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கார் 10ல போயி. 5ஆம் அதிபதி ஆள் மனசுல ஒரு சொந்த தொழில் செய்யணுங்கிற எண்ணம் வரும். சொந்த தொழில் செஞ்சு முன்னுக்கு வரலாமான்னு எண்ணம் வரும். அப்ப இந்த 7ஆம் லக்னாதிபதியா வரக்கூடிய புதன் பகவான் சனியோட சாரத்தை பெற்றிருக்கார். அப்ப சனியோட சாரத்தை பெற்றிருங்க இவருக்கு தன் உழைப்பை கொண்டு முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு கனவா இருக்கும். இவருக்கு லட்சியமா இருக்கும். ஆள் மனசுல அந்த எண்ணமா இருக்கலாம். அப்படிங்கிற கூட இந்த ஜாதகரோட நிலைப்பாடு நமக்கு தெரியுதுன்னு வச்சுக்கங்களேன். அப்ப புதனும் ஆ சுக்கிரனும் இருக்கிறாங்க. மதன கோபால யோகம். இந்த யோகத்தை இவருக்கு இந்த யோகம் குடுக்குமா அப்படின்னா சுக்கிர திசை முடிஞ்சிருச்சுங்க. சுக்கிர திசை இல்ல. இவருக்கு அது முடிஞ்சு போச்சு. ஆரம்பத்திலே. இப்ப ராகு மகா திசை தான் நடக்குது. ஆனா ராகுக்கு 10ல பார்த்தா சுக்கிரன் தானே இருக்கார். அப்படிங்கிற ஒரு தன்மையை எடுத்துக்கலாம். புதனும் தானே இருக்காங்க. அப்ப இந்த இந்த ஜாதகம் சுய தொழில் செய்யக்கூடிய யோகமும் இருக்குது. உத்தியோகம் பார்க்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. ஆனா இவருக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருக்குதான்னு கேட்டிருக்கேன். அதான் அரசு பணியா வெளிநாடா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப வெளிநாட்டுக்கு உண்டான கிரகம் எது அப்படின்னு பார்த்தா 9ஆம் இடமும் 12ஆம் இடம் தான் வெளிநாட்டுக்கு உண்டான தன்மை. அப்ப 12ஆம் அதிபதியா வரக்கூடியவர் தொழில்ஸ்தானத்துல போய் உச்சம் பெற்றுட்டார் சுக்கிரன். ஆனா ராகுக்கு 12ஆம் அதிபதியா வரக்கூடிய சனி ஆட்சி பெற்றிருக்கார் அப்படிங்கிற ஒரு தன்மை. ராகுக்கு 12ஆம் இடத்துல சனி ஆட்சி பெற்றிருக்கார். அப்ப இந்த ஜாதகத்துக்கு வெளிநாடு போ முடியுமா? இந்த காலகட்டம் அவருக்கு குடுக்குமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா ராகு திசைனாவே அந்நியத்த குறிக்கக்கூடிய இடம் தானே. அப்ப வெளிநாடு போனா நல்லா இருக்கும்ல அப்படின்னு. ஏன்னா கேதுங்கிற கிரகத்தோட சாரத்த வாங்கியிருக்கனால, இவருக்கு தடையும் குடுக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மையும் காட்டுது. ஏன்னா புதன் யோகியா வந்தனால, அவர் 10ல போய் இருக்கறனால, சுய தொழில் செய்ய வைக்குது இந்த ஜாதகத்தை. சுயமா தொழில் செய்யலாம். ஏதாச்சும் ஒரு தொழில் ஆரம்பிச்சு, ஒரு சிறு தொழிலாச்சும் ஆரம்பிச்சு, அதுல ஏதாச்சும் ஒரு முதலீடு போட்டாச்சும் நம்ம தொழில் செஞ்சு முன்னுக்கு வரலாம். அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஏன்னா 2ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதி சேர்க்கை பெற்று 3ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்குது. அப்ப அந்த 3ஆம் இடங்கிறது முயற்சி குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்ப ஏதாவது ஒரு நம்ம முயற்சி எடுத்து செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்களும் இவருக்கு மேலோங்கி வரும்னு வச்சுக்கங்களேன். அப்ப இவர் வெளிநாடு போகக்கூடிய யோகம் ஆ இருக்குதா அப்படின்னு பார்த்தா, இல்லைன்னு தான் சொல்ல முடியுது. ஏன்னா, இந்த ராகு வந்து வெளிநாடு போக மாட்டார். 7ஆம் இடத்துல அது தெய்வம் அனுகூலம் என்ற ஒரு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்குது. அது கேந்திரத்துல கேதுவோட சாரத்துல இருக்குது. கேது சாரத்துல இருந்தா தடைய குடுக்கும். ராகுவுக்கு திரிகோணத்துல பார்த்தா சூரியன் உச்சம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, குரு சந்திரன் சேர்க்கை பெற்றிருக்குது. அப்ப அந்த குரு சந்திரன் சேர்க்கை பெற்றிருக்கனால, குரு சந்திர யோகமும் இருக்குது. செவ்வாய் வேற பார்க்கிறார். அப்படின்னு பூமிக்காரன் பார்க்கிறார். அப்ப இந்த பூமியிலேயே நீ இறப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு பூமிக்காரன் பார்வை, இந்த இருந்தீன்னா உனக்கு அது உண்டான வேலை, உத்தியோகம் கிடைக்கும். அப்ப நீ அந்த தொழில் செஞ்சு முன்னேறிக்கலாம். கவர்மெண்ட் வேலைக்கு நீ ட்ரை பண்ணு. அதுக்கு கூட உனக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா, அரசாங்க கிரகமாக இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் பாக்கியத்துல இருக்காரு. ராகுவோட சாரத்த பெற்று. ஏதோ ஒரு சைடுலயாச்சும் நீ போயிரலாம் அப்படிங்கிற தன்மைய செவ்வாய் பாக்கியத்த குடுப்பார் அப்படிங்கிற தன்மைய சூரியன் உச்சம் பெற்று இருக்குது. அப்ப இவருக்கு தொழில் ஸ்தானம் என்று போகும்போது நவாம்ச நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தா நவாம்சலையும் தொழில்ஸ்தான அதிபதியா வரக்கூடியவர் பார்த்தீங்கன்னா, சூரியன் தான். 10 கூடியவன சூரியன் தான் வர்றாப்ல. அப்ப அங்க புதன் போய் லக்னாதிபதியா ராசிக்கு லக்னாதிபதியா வரக்கூடியவரும் அங்க போய் 10ல இருக்காரு. சூரியன் வர்க்கோத்தம நிலை வேற. அப்போ வர்க்கோத்தம நிலை குரு வேற உச்சம். அப்ப இந்த இந்த ஜாதகத்துக்கு அந்த பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய இடத்தினிக்கு வந்து நிச்சயமா அவருக்கு வந்து பூர்வ புண்ணியத்திலேயே அந்த அமைப்பு குடுத்துரும். அப்படின்னு பார்த்தா, பூர்வ புண்ணியாதிபதியா வரக்கூடிய யார் அப்படின்னு பார்த்தா சுக்கிரன் தான். அவர் ஆட்சி பெற்று உச்சம் பெற்றிருக்கார். ஆட்சியோட உச்சம் பெற்றிருக்கார். உச்சம் பெற்றிருக்கும்போது இவர் வந்து இந்த பூர்வ புண்ணியத்திலே பிழைக்கக்கூடிய ஒரு யோகமும் இருக்குது. ஆனா நவாம்ச லக்கினத்துல சுக்கிரன் இருக்கார். அப்ப அந்த பூர்வ புண்ணியம் ஒரு வலுவா தான் இருக்குது. அப்படிங்கிற தன்மை அது திரிசூனியமா இருந்தா கூடங்க, இந்த பூர்வ புண்ணியத்த 10ஆம் இடத்து அதிபதியா வரக்கூடிய சனி பகவான் 10ஆம் பார்வையா பார்க்கிறார். அதாவது இந்த ஜாதகத்துல 10ஆம் கர்ம காலதேவனுக்கு 10ஆம் அதிபதியா வரக்கூடிய சனி பகவான் அதுல ஆட்சி பெற்று, அத 10ஆம் பார்வையாக இவரோட பூர்வ புண்ணியத்த பார்க்கிறார். அப்ப இவருக்கு சொந்த தொழில் செய்யக்கூடிய யோகம் உண்டு. சொந்த தொழில்னால முன்னுக்கு வரக்கூடிய யோகமும் உண்டு. அப்ப அரசாங்க வேலைக்கு இவரு ட்ரை பண்ணனாலும் அதுவும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. வெளிநாடு போனாங்கன்னா, இவருக்கு ஒரு சிறப்பு நிலை இல்லாத போயிரும் ஜாதகத்துக்கு. அப்படிங்கிற ஒரு தன்மை இந்த ஜாதகத்துக்கு வெளிநாடு போகாம இருப்பது நல்லது. அதனால இவரு வந்து உள்ளூர்லயே இவருக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அதே மாரி இவருக்கு அந்த வாய்ப்பும் இந்த ராகு
திசையில் இவருக்கு ஏதோ ஒரு யோகத்தை கொடுத்து ஏதோ ஒரு வழியை காட்டுவார். நிச்சயமாக ராகு வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறனால இவரோட பார்வை லக்கினாதிபதிக்கு விழுவுது, லக்கினத்துக்கு விழுவுது. அதனால இவருக்கு அந்த நிலைப்பாட்டை ராகு புரிய வைப்பார். ராகு திசையில் இவருக்கு முதல்ல திருமணம் நடக்கும். திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் தான் ராகு திசை சுய புத்தியில் திருமணத்துக்கு அப்புறம் தான் இவரோட வாழ்க்கை 7ஆம் இடத்து அதிபதியோட நிலைப்பாடு வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் என்ன செய்யலாங்கிற ஒரு முடிவை எடுக்க முடியும். அதுக்கப்புறம் தான் இவருக்கு வேலையும் சரியா அமையும். திருமணம் முதல்ல ஒரு பண்ணணும். திருமணம் பண்ணதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை நல்லா இருக்கும். 7ஆம் இடம் ஆக்டிவேஷன் ஆச்சுனாவே தொழிற்ஸ்தானம் ஆக்டிவேஷன் ஆயிரும். தொழிற்ஸ்தானமும் 7ஆம் இடமும் இப்ப 7ஆம் இடத்துக்கு வலு அதிகம். ராகு 7ல உட்காந்துருக்கார். அடுத்து தொழில் நிலைக்கு வரும். இதுக்கப்புறம் தான் இவருக்கு வந்து அந்த வாழ்க்கையோட நிலை என்னங்கிறதை அமைச்சு கொடுக்கும். அப்ப பூர்வ புண்ணியத்தில் தான் இவருக்கு யோகமே இருக்குது என்ற ஒரு நிலைப்பாட்டை முன்வைக்கிறேன். ஏன்னா பூர்வ புண்ணியாதிபதி போய் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறனால அப்ப இவர் பூர்வ புண்ணியத்திலே ஒரு தொழில் செய்வார் என்ற ஒரு நிலைப்பாடு என்னோட ஆய்வுப்படி இந்த ஜாதகத்துக்கு சரியாக வரும் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தி வேலூர்ந்து சந்திரன்.